6 மாதம் இதுவரைக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரோட விவகாரத்தில் ஒரு அங்குலம் கூட முன்னுக்கு போகவில்லை. ஜெனீவாவில் வரப்போகிற செப்டம்பர் மாதம் ஒரு புது தீர்மானம் ஒன்று வர இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதை சமாளிப்பதற்காக சொல்லப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கே தவிர அவர்கள் இந்த செய்வதாக இருந்திருந்தால் இந்த 6 மாதத்தில் ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் கணிசமான விடயங்களை செய்திருக்கலாம். அரசியல் கைதிகளில் 10 பேர் தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள். அவர்களுக்கு வழக்குகள் இல்லை, 3 பேருக்கு மட்டும்தான் வழக்கு. அந்த 10 பேரை ஜனாதிபதி மட்டும்தான் முடிவெடுக்கணும். அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையா, அதே போன்று காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனையா, ராணுவ வசம் இருக்கின்ற காணிகள் தொடர்பான பிரச்சனையா, அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் பக்கமிருந்து பாசிட்டிவாக பார்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வந்திருக்கும். தேசியம் என்று கூறி மக்களை இனவாத ரீதியாக அந்த இனவாத பொறியில் சிக்க வைத்திருந்தார்கள். சதா காலமும் இனவாத ரீதியான மக்களை சூடேற்றி மக்களுடைய இரத்தத்தை கொதிக்க வைத்து அதில் அரசியல் குளிர்காய்கின்ற நடவடிக்கைகளை எமது அரசியல்வாதிகள் செய்தார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் இனிமேல் ஏமாறப் போவதும் இல்லை.